illustration 25 இதில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டினை ஷார்ட்டாகவே நம்ம பார்த்துடலாம். லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 83,03,300, ப்ராஃபிட் அண்ட் வால்யூம் ரேஷியோ 20% கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஆக்சுவல் ஹார் ஒர்க்டு பை த டைரக்ட் லேபர் 4,45,000 லேபர் டர்ன் ஓவர் பொட்டன்ஷியல் ப்ரொடக்ஷன் லாஸ்ட் வந்து 1 lakh இருக்குது. ஆக்சுவல் டைரக்ட் லேபர் ஹார்ஸ் வந்து 30,000 ஹார்ஸ் இருக்குது. அதில் வந்து நியூ ரெக்யர்மெண்ட் ஆகும்போது நம்ம ஹால்ஃப் அமௌண்ட் தான் எடுப்போம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செட்டில்மெண்ட் ரெக்யர்மெண்ட்டு, செலெக்ஷன் காஸ்ட்டு, ட்ரைனிங் காஸ்ட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம இப்போ வந்து இதில் என்ன ஃபைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபார்கோன் டூரிங் த கரண்ட் இயர் வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ணணும். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா ப்ராஃபிட் ஃபார்கான் அப்படின்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லாஸ் இன் கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் அடிஷ்னல் காஸ்ட் incurred as a result of labor turnover. ஓகே, இப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஹார்ஸ் டூரிங் லாஸ்ட் இயர், ஆக்சுவல் ப்ரொடக்ஷனோட லாஸ்ட் இயர் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஆக்சுவல் ஹாரோட வேல்யூ வந்து 4,45,000 கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆக்சுவல் டைரக்ட் லேபர் ஹார் வந்து 30,000. இதில் வந்து நம்ம 50% எடுத்தோம்னா இது வந்து 15,000 ஆகும். ஸோ 4,45,000 மைனஸ் 15,000 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 4,13,000 வந்து கிடைக்கும். அடுத்து சேல்ஸ் டூரிங் லாஸ்ட் இயர் அது என்ன அமௌண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டாங்க. 83,03,300 வேல்யூ. அப்புறமாட்டி ப்ரொடக்ஷன் ஹார்ஸ் லாஸ்ட் இன் கரண்ட் இயர், நம்ம வந்து ப்ரீவியஸ் இயருக்குள்ள ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் ஹார் ரேட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 4,30,000. இப்போ வந்து கரண்ட் இயரில் உள்ளது அவங்களே 1 lakhன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம லாஸ் இன் சேல்ஸ் டூரிங் த கரண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லை எப்படியே போட்டுக்கோங்க. கரண்ட் அதாவது சேல்ஸ் டூரிங் லாஸ்ட் இயர் டிவைடட் பை ப்ரொடக்ஷன் லாஸ்ட் இயர் லாஸ் இன்ட்டு ப்ரொடக்ஷன் கரண்ட் இயர் லாஸ் போட்டோம் அப்படின்னா 19,31,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இதிலிருந்து இந்த 20% பிவி ரேஷியோ வேல்யூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது ப்ராஃபிட் அண்ட் வால்யூம் ரேஷியோ 20% கொடுத்துருக்குறாங்க. அந்த 20% அப்ளை பண்ணோம்னா 3,86,200 நம்மளுக்கு இப்போ லாஸ் ஆன் கான்ட்ரிபியூஷன் வந்து கிடச்சிருச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னல் காஸ்ட் இன்கர்டை வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், செட்டில்மெண்ட் காஸ்ட் இருக்குது, அப்புறம் ரெக்யர்மெண்ட் காஸ்ட்டு, செலெக்ஷன் காஸ்ட்டு, ட்ரைனிங் காஸ்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஃபோர்கோன் வந்து கிடச்சிரும். 5 lakh வருது. ஓகே, இல்லுஷன் 25 முடிஞ்சது. அடுத்து இல்லுஷன் 26 இல்லுஸ்ட்ரேஷன் 26 அப்படின்னு பார்க்கும்பொழுது த கால்குலேட் த டோட்டல் ஏர்னிங் அண்ட் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் ஏர்னிங் பெர் ஹார் ஆஃப் 3 ஆப்ரேட்டர்ஸ். இந்த 3 பேருக்கும் ஏர்னிங்ஸும் எஃபெக்ட் ரேட்டும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் ரேட்டும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏபிசி என்னென்ன மெத்தட்லன்னா ரோவன், ஹால்சே, அப்புறம் இந்த 2 மெத்தட்லையும் கண்டுபிடிக்கணும். த ஸ்டாண்டர்ட் டைம் ஃபிக்ஸட் ஃபார் ப்ரொடியூசிங் 1 dozen ஆர்டிகல்ஸ் இஸ் 50 hours. அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டைம் வந்து 15 hours. அப்புறம் ரேட் ஆஃப் வேஜஸ் வந்து 1 per hour கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஆக்சுவல் டைம் ரேட் பை 3, ஆக்சுவல் டைம் ரேட்டு 3 பேருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு ஒருக்கா பார்த்துடலாம். ஸ்டாண்டர்ட் ஹார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு 50. ஸ்டாண்டர்ட்னும் போது எல்லாமே ஈவன் ஆயிரும். டைம் டேக்கன் அப்படின்றது வந்து ஆக்சுவல் ஹார் நம்ம எவ்வளோ நேரம் எடுத்திருக்கோம் தான் கொடுத்துருக்காங்க. 45, 40, 30 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த 2ஐயும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டைம் சேவிங் கிடைக்கும். அதை அப்படியே போட்டுருங்க. அப்புறம் ரேட்டு வந்து அவனே கொடுத்துட்டான். வேஜஸ் வந்து 1 per hourனு கொடுத்துருக்குறாங்க. ஸோ 111 போட்டாச்சு. இப்போ வந்து ரோவன் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட்டு, ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ரேட் போடுவோம். இந்த ஃபார்முலாவில் இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி போடும் பொழுது நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏர்னிங்ஸோட ஆன்சர் வந்து கிடச்சிரும். 90, 49.5, 48, 42 இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் எஃபெக்டிவ் ரேட் அது நம்ம எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஏர்னிங் வேல்யூ divided by actual hour. ஏர்னிங் வேல்யூ இது இருக்குது, ஆக்சுவல் ஹார் ரேட்டு இங்கே நம்ம எடுத்து எழுதியிருக்கோம் 45 hour
அடுத்து 40 ஹவர் ஆக்சுவல் ரேட் 30 இதை போட்டிருக்கோம். இது அப்படியே இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா? இது ஃபார்முலா நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஹால்சே பிளான், அதுக்கான ஃபார்முலா ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ரேட் இன்ட்டு 50% இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ஹவர் மைனஸ் ஆக்சுவல் ஹவர் இன்ட்டு ரேட். இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ அப்ளை பண்ணுறோம். ஏர்னிங்ஸோட இது அப்ளை பண்ணிட்டோம். இதை ஃபார்முலாவில் ஏர்னிங்ஸ் அப்ளை பண்ணிடுவோம். அடுத்து எஃபெக்டிவ் ரேட்டுக்கு ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் ஹவர் 45 ஏர்னிங் டிவைடட் பை 40 ஆக்சுவல் ஹவர் 40 ஏர்னிங்ஸ் டிவைடட் பை 13 ஆக்சுவல் ஹவர் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, முடிஞ்சது.